தலைவருக்கு ஆதரவா இருந்தாங்க. அதுக்குபடியா இன்னைக்கு பிஜேபியில இருந்து இன்னைக்கு அதிமுகவில் இந்த அம்மா சேர்ந்திருக்காங்க அப்படின்னா அதிமுக தான் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு கொடுக்கிற ஒரு இயக்கம். எங்க இருந்தாலும் சிறுபான்மை மக்களுக்கு குரல் கொடுக்கிற ஒரே இயக்கமாக எடப்பாடியார் இருப்பதின் காரணமாக அவர்களுடைய தலைமை ஏற்றுதான் அருமை சகோதரி நமது இயக்கத்தில் இணைந்திருக்கிறார்கள் என்றால் அது நமக்கெல்லாம் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாகும். இன்னைக்கு அதை அவர்களுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக உடனடியாக கழக சிறுபான்மை பிரிவு நல துணை செயலாளர் பிரிவு பதவியை எடப்பாடியார் இன்னைக்கு அவர்களுக்கு வழங்கி இன்னைக்கு தூத்துக்குடியிலே வந்து அவர்கள் இன்னைக்கு சிறப்பாக நமக்கு ஒரு உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்றால் அது இங்கே இருக்கின்ற முஸ்லிம் சமுதாய மக்கள் கிறிஸ்தவ சமுதாய மக்கள் எல்லாம் அதை எண்ணி பார்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, அது முஸ்லிம் மக்களாக இருந்தாலும் சரி, எடப்பாடியார் ஒருவர் தான் இன்னைக்கு பிஜேபியாக இருந்தாலும் சரி, அதாவது மோடியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி எதிர்க்கின்ற ஒரு தலைவராக இருக்கின்றார். அம்மா சொன்னாங்க மோடியா லேடியா அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி எடப்பாடியார் இன்னைக்கு இருக்காங்க. இன்னைக்கு அதிமுக வரலாறை பற்றி பேசணும்னா நிறைய பேசலாம். இந்த கருணாநிதியை பற்றி பேசணும்னாலும் நிறைய பேசலாம். எம்ஜிஆரை பற்றி பேசணும்னா ஒன்னே மட்டும் சொல்லிட்டு போயிருந்தேன். 77 ஆட்சி பிடிச்சு 80 நாடாளுமன்ற எலெக்ஷன் வந்துச்சு. அப்போ எல்லாமே தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சீட்டையும் காங்கிரஸும் திமுகவும் பிடிச்சுக்கிட்டு 40 சீட்ல 39 இடம் பிடிச்சுக்கிட்டாங்க. உடனடியாக எம்ஜிஆர் ஆட்சி கலைக்காங்க. கலைச்சதுக்கு பிறகு மொத்தம் 234 சட்டமன்ற தொகுதியில் 117 திமுக, 117 காங்கிரஸ் இப்படின்னு சொல்லி பாதிக்கு பாதி போட்டு தேர்தல் பணியாற்றினது தான் திமுக கூட்டணி. வெற்றி பெற்றாச்சுன்னு சொல்லி இந்த அலங்கார ரதங்கள் தயாரிச்சு யானை குதிரைப்படை அது இதுன்னு போய் பதவியேற்பு விழாவுக்கெல்லாம் நாடு குறிச்சாச்சு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நான் அந்த மக்களுக்கு என்ன தவறு செய்தேன்னு ஒரு வார்த்தை தான் கேட்டாரு. அவளேரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டு 130 இடத்துக்கு மேல ஜெயிக்க வச்சாங்க. இவங்க 117 சரிசமமான பங்கு போட்டாங்க. 117 இதுக்கு மேல புரட்சி தலைவர் அம்மா நம்ம எல்லாரும் அம்மா தான் நாட்டு பிரதமர்னு சொல்லி தனிச்சு நின்று கூட்டணியே இல்லாம